அல்லாமல் சான்றோர் அவரவர்க்கு தேகமதில் பொல்லாத வங்கு பெரிய சீரங்குடனே வெகுவாக பெருத்து மேலீடை காணாமல் திகுவாய் சடைத்து சனங்கள் மிக எல்லோரும் எங்கே இனி போவோம் எல்லோரும் என்று சொல்லி சங்கையுடன் கூடி சமுத்திர கரையருகில் போயிருக்கும் வேளை பொங்கு கடல் கோபமதாய் வாயுதமாய் திரைதான் வந்து கோவித்தடித்து பாலதிய வெண்கை பண்பாயோடித்திருந்த சீலை 2 தன்னை சேகல் கொண்டு போயினதே. ஐயோ கடல்தான் அங்கு செல்ல கூடுதில்லை, செல்லவிருக்கவென்றால் தெள்ளு நம்மை விட்டுதில்லை. வீட்டுக்குள் செல்ல விட்டுதில்லை மூட்டையது ஊட்டுகின்ற அன்னமதில் ஊசர வந்து நண்டிருக்கும் தேகமதில் சீரங்கு சோரிச்சல் மிக பொறுக்குதில்லை. வேகமுடன் காந்தல் மேலில் போருக்குதில்லை. தாகத்து கேட்ட தண்ணீர் கிடைக்குதில்லை. பாகமுடன் உண்ணுதற்கு பற்றுதில்லை தினதுவோம். இனி எங்கே போவோம் எல்லோரும் என்று சொல்லி மனு புகழும் சான்றோர் மாதமொரு ஆராய் இருந்தாரதிலே இசஞ்சயலனவே திருந்தார மார்வன் திரும்ப ஒரு தலத்தில் கொண்டு போய் பார்ப்போம் குலதெய்வ சான்றோரை. பண்டு ஒரு சாணான் படுத்திருக்கும் வேளையிலே சொற்பனம் போல் உற்பனமாய் சுவாமி மிக உத்தரித்தார். இது நேர்த்தற்கு இருக்கும் ஒரு பதிதான், அதன் நோக்கம் சொல்ல ஆறாலும் மேலாது. துட்டார்தானை வென்று சுற்றுமதில் கோட்டையிட்டு முட்ட 14 முகுந்தன் முன்னாள் ஆண்டதலாம் அலங்கார நற்பதியின் அழகு சொல்லக்கூடாது. வலங்காரமான வாய்த்த கடலதினுள் தேரே 9 சிங்கார மேடைகளும் நீருக்குள்ளே இருக்கும் நீரங்கள் சொல்லக்கூடாது. கன்னிமாராடும் கரிய நல் பூஞ்சுனைகள் பொன்னினாலே படிகள் புஞ்சபிர கொலுவோம் மாணிக்க கல்லால் வளர்ந்த மணி மண்டபமும் ஆணி போந்தன்னால் அழகு பூம்பந்தல்களும் வகை என்னதென்று வகுக்க முடியாது. தொகை என்னதென்று சொல்ல முடியாது.
இப்பதிகள் நீங்கள் இந்நேரம் போனால் அப்பதிகள் உங்களுக்கு அதிக பலன் கிட்டுமென்று தூக்கமதில் சொற்பனம் போல் சொன்னாரே உத்தரவு. ஆர்க்கமுடனே அவன் எழுந்து சொல்லில ஆர்க்கமுடனே அவன் எழுந்து சொல்லிடவே கேட்டு எல்லோரும் கூடி கெட்டிதான் என்று சொல்லி ஆட்டும் எனவே எல்லோரும் சம்மதிச்சு நடக்க துணிந்தார். நாராயணருண்டனவே அடக்க முடனதிலே 6 மாதம் வரைக்கும் இருந்தோம் இனந்தாய். இனி நடப்போம் அப்பதியில் வருந்தாமல் போவோம். மகாபரனருண்டனவே போவோம் எனவே பெண்ணானுடன் எழுந்து தாவமுள்ள முட்ட பதிதலத்தில் வந்தனரே. வந்தனர் பதியின் கூறும் வாரியோம் செயலும் கண்டு சந்தன வாரி போலும் தலமீது நன்னதாகும். இந்த நல்பாதியில் நாமல் இருந்துதான் தவசு செய்தால் செந்தமிழ் ஆயன்பாதம் செயல்பெற வாழ்வோவென்றார். வாழ்வதில் குறைவராது மக்களும் கிளைகளோடு தாழ்வது இல்லாவண்ணம் தவமது வளர்வதாகும். நாள்வழி பலனுண்டாகும் நாரணர் அருளினாலே ஆழ்வது திடனாமென்று அதிலவர் இருந்தாரன்றே. அங்கே இதை நீங்க நிறைய விஷயங்கள் பார்க்கணும். அது நீங்க அந்த கடல் காத்துருக்குல்ல, அது உங்களுடைய கையில் அந்த உடம்புல பட்டுட்டே இருந்துச்சுனாலே உங்களுக்கு அந்த முடியோட கலரே மாறும். இங்கே ஃபுல்லாக அந்த உப்பு காத்துல அது அப்படிதான் இருக்கும். அப்போ அதனால்தான் நிறைய பிரச்சனைகள் அவங்களுக்கு சிறங்குதெல்லாம் வர்றதுக்கு காரணம். இப்போ இவங்க தவம் ஏற்றி கொண்டிருந்தார்கள். அந்த பக்குவமானவுடனே அவர்களே சென்றிருக்கணும், இல்லைன்னா ஐயாட்ட கேட்டிருக்கணும். அப்போ இங்கே ஒருத்தர் என்ன செய்கின்றார், அந்த இவ்வளோ சிரமங்கள் பட்ட உடனே அந்த கடல் துணியெல்லாம் அடைச்சிட்டு போச்சு. கடல் டக்குன்னு கோபித்து அடிக்கிறது இது ஏற்க தானே. எத்தனை பேரை கொண்டு போயிருக்குது கடல், பார்த்துருக்குறீங்களா, கேள்விப்பட்டுக்கிறீங்களா? திடீர்னு எப்போ தண்ணி வரணும்னாலும் தெரியாது. எவ்வளோ அந்த கடல் 2 சேலைகளை எல்லாம் கொண்டு போயிட்டு அப்படின்னு சொல்லுகின்ற. சேலை தான் கொண்டு போச்சுன்னு சொல்கிறார், ஆளை கொண்டு போச்சுன்னு சொல்லவே இல்லை. இதெல்லாம் நம்ம தெளிவாக பார்த்தோன்னா நிறைய விஷயங்கள் நம்ம புரிஞ்சுக்கலாம். தவம் என்பது நம்ம இருக்கும்போது வீட்டில இருந்தே செய்யலாம். ஆனால் நம்ம ஆரம்பம், இவங்களுக்கு ஆரம்பம் இல்லையே, இவங்களுக்கு தவம் என்றால் என்னன்னு தெரியலையே, ஆரம்பம் வேண்டுமல்ல. அதுக்காக தான் அவர் என்ன செய்தார், ஐயாவை கொண்டு எல்லோரும் சென்று சேர்ந்து அமர்ந்து நீங்கள் தவம் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லுகின்றார். ரொம்ப முக்கியம். அங்கே என்ன செய்தார், அவரை முட்டப்பதி அப்படின்னு அதுக்கு நிறைய கதைகளை வர சொல்றார். இதெல்லாம் அரிகவரசர்களுடைய கற்பனை கதை. அங்கே முகுந்தன் முன்னால் ஆண்ட தலைமை அது அப்படியெல்லாம் இல்லை. அங்கே கடல் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அந்த கடல் அந்த முத்தபதிட்ட போறீங்கன்னா இப்ப நிறைய அங்க மீனவர்கள் வீடுகள் வந்துருச்சு. அந்த காலத்துல எல்லாம் இல்லை. பார்த்தா தெரியும். அங்கே நான் வடக்கு நோக்கி தவம் ஏற்றலாம். நீங்க பார்த்தா தெரியும். அந்த வடக்கு பக்கமும் கடல், கிழக்கு அந்த பக்கம் போனா கிழக்கு பக்கமும் கடல். ரொம்ப நல்ல இடம். அங்கிருந்து ஐயா வைகுண்டர் அங்கே எங்கே சென்றாரோ அங்கே போய் நடந்து சென்று மக்கள் அங்கே தவம் இருந்தார்கள். இங்கேயும் தவம் இருந்தார்கள். அங்கே போய் குளித்தார்கள். அப்படி நல்லா இருந்தார்கள் அப்படின்றத அதுக்கப்புறம் அங்கே சென்றதுக்கப்புறம் அது ஒருத்தர் கனவில் கண்டார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது. அப்போ அதுக்கு அப்பதான் ஐயா வைகுண்டர் கனவில் அதை சொன்னாரா? இப்போ அவர்கள் ஐயா வைகுண்டர் இப்படி நாங்கள் சிரமப்படுகின்றோம், 7 கிலோமீட்டர் நடந்து கேட்கறதுக்கு கேட்டிருக்கலாமே, இந்த மக்களை நாங்கள் என்ன செய்வதென்று சொல்லியிருக்கலாமே. அப்போ
ஐயா வைகுண்டர் சொல்லியிருப்பார், மக்களே நீங்கள் வந்து வீடுகளுக்கு செல்லுங்கள்னு அப்பவே சொல்லியிருப்பார். நீங்கள் வீட்டிலே சென்று தவம் ஏற்றுங்கள்னு சொல்லியிருப்பார் கண்டிப்பாக. இதான் உண்மை, இதுதான் சத்தியம். ஆனால் இங்கே இப்போ பயமுறுத்தி விட்டார்கள். தவம் என்னது பயமாகவே கொண்டு சென்று விட்டார்கள். இதுதான் நம்மளுடைய எல்லாருடைய அந்த துரதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்ற ஐயா வழியினுடைய துரதிர்ஷ்டம். ஐயா வழியினுடைய துரதிர்ஷ்டமே அரிகோபாலேஸ்வரின் கற்பனை தான். நீங்க இதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. நம்ம அடிக்கடி சொல்ற விஷயம்தான். அரிகோபாலேஸ்வர் சரியான தத்துவத்தை நமக்கு தந்தது. ஏன்னா இது அற்புதமா நீங்க அகிலத்திட்டமனை பார்த்தீங்கன்னா இதை படிக்க படிக்க உங்களுக்கு மனசு ரொம்ப அமைதியாகும். ரொம்ப அப்படியே ராகமாக ஒரு கவிஞன் எப்படி அழகாக எழுதுவார்களோ அவ்வளோ ராகமாக ரொம்ப அழகாக எழுதப்பட்டுள்ளது. அப்போ வந்து நீங்க இதை படிக்க படிக்க உங்களுக்கு ஒரு ஆனந்தம் கண்டிப்பாக வரும். ஆனா இது என்ன ஆகுது, இந்த ஆனந்தம் எங்கே கொண்டு சேர்க்கின்றது? அஞ்ஞானத்தில் கொண்டு சேர்க்கின்றது. அதான் பிரச்சனை. இதை வந்து நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். புரிந்து கொண்டால் இந்த காரணத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டு அகிலத்திரட்டம்மானின் காரணத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டால் நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? ஐயா வைகுண்டரை போல் நீங்கள் தர்மயுகத்துக்கு வந்து விடலாம். என்ன செய்யுங்கன்னா அந்த கதையை நீங்கள் எடுத்துக்கொண்டு வந்தீங்கன்னா ஒண்ணுமே செய்யணும். அதான் அரிகோபாலேஸ்வரன் கதை. இதெல்லாம் அங்கே யாரும் ஆண்டா என்ன, யார் இருந்தா என்ன, தவம் ஏற்றுவதற்கு அமைதியான இடம் வேண்டும், அவ்வளவுதான். அங்கே வந்து ஏற்கனவே தவம் இருந்தார்களே, அப்போ முகத்தன் முன்னால் ஆண்டதலமா அங்கதான் போய் தவம் இருக்கணுமா? நம்ம அப்படியெல்லாம் கிடையவே செய்யாது. எல்லா இடமும் அமைதியான இடம்தான். இந்த உலகில் எங்க வேணாலும் எங்க நாம் இருந்து அமைதியாக நம்மால் இருக்க முடியுமா? எவ்வளவு இறைச்சல்ல நீங்க இருங்க. அப்படியே நீங்க ரோட்டு சைடுல வீடை எடுத்துட்டு அங்க போய் இந்த இறைச்சல்ல நீங்க இருந்து தவம் இருக்கலாம். உங்களால முடியும். அதான் தவம். இங்க அமைதி, இங்க வந்து அப்படின்னு சொல்லிட்டுலாம் இல்லை. எங்க இருந்தாலும் நீங்கள் தவம் ஏற்றலாம். இதுதான் உண்மை. இந்த தத்துவங்களை சரியாக சொல்லாமது யாருடைய காரணம் என்றால் அரிகோபாலேஸ்வருடைய காரணம். இது ரொம்ப முக்கியமானது. கண்டிப்பா எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். சொல்லிட்டு வரார், வந்தனர் பதியின்கூறும் வாரியும் செயலும் கண்டு சந்தன வாரி போலும் தலம் இது நல்லதாகும். இந்த நாள் பதியில் நாமல் இருந்த நாள் தவ செய்தால் செந்தமிழ் ஆயன் மாதம் செயல்வர வாழ்வோம் என்று அங்கே அவர்கள் நம்பிக்கையுடன் இருக்கின்றார்கள். என்றே மிக மகிழ்ந்து எல்லோரும் ஓர் முகமாய் அன்றே மிக மகிழ்ந்து ஆதியிலிருந்தாரம்மானை சூழவணியாய் சுற்று மதில் போலே நீள அரங்கு வைத்து நெருங்க பூரைகள் வைத்து திசையில் வாசல் ஒன்று ஆகவிட்டு மேய்த்தே தினமும் இதுவே மேய்த்தே தினமும் மிகவே துணிது வைத்து அன்னமதற்கும் ஆவித்த நல்ல உடைத்து வண்ணமுள்ள காய்கனிகள் வகை வகையாய்தான் வகுத்து நல்ல நீதனில் நாடிது நீது வைத்து எல்லா வகைக்கும் இசைந்த நீரே அருந்தி அந்தி சந்தி நேரம் ஆதீதனை துதித்து தந்திரமதாக தவசு மீக புரிந்தார் கண்டிருந்த மற்ற கலினீச சாதி எல்லாம் பண்டில் அமைத்ததுவோ பானையேறும் சாணார்க்கு 3 நேரம் துவைத்து உச்சி ஒரு நேரமதாய் வேணு பகுத்தாய் வெகுவாயலங்கரித்து வேதனும் அவர்க்கு விதித்த வீதிப்படியே நாதனவர் பங்கில் நாடி மிக வந்ததுவோ எப்போது மீனுண்டு என்றே மிக பார்த்து அப்போது அதை வேண்டி அறக்குறைய காயவித்து வாயில் எடுத்திட்டு வயிறு வளர்க்கும் சாணார்கள்
புகையிலையையும் மறந்து பெண்ணானோ ஓர் மனதாய் இந்த படியாய் இருக்க இவர்களுக்கு முந்த விதித்த விதி வந்து ஒத்ததுவோ அவர்களுக்கும் ஆடைகளுக்கில்லாமல் இவர் இருக்க சற்றும் எண்ண ஒன்றும் இல்லாமல் 3 நேரம் துவைக்கும் புற்றதுணி பொன்னிறம் போல் தோணுதலாய் அவர்கள் தேகாம்பளபலன இந்த விதமாய் இவர்கள் பாவித்திடவே சொந்த திருமால் சேர்ந்தாரவரிடமே ஆதிமகமாலவர் பங்கல் இல்லாட்டால் ஓதி உணவருந்த ஒன்றும் தெரியாதிவர்க்கு போத்தி நம்பூரி பிராமணர்கள் தன் சீலை மாற்றி துவைப்பு மங்களாய் காணுதுகான் இந்த சாணார் சீலை ஏகாசூரியன் போலே பந்த ஓளி போலும் பளபளன தோணுதுகான் பிராமண சுத்திரர்கள் பெணியே வர்தனுக்கு நீராதனமாய் கைகனிகள் நித்தம் சுமக்கிறார்கள் பாக்கியங்கள் வந்ததென்று பானையேறும் சாணார்கள் நோக்கமது வந்ததென்று நீநிலத்தில் உள்ளோர்கள் எச்சாதியும் புகழ்ந்து இருந்தனர் காணம்மானே அச்சாதி எல்லாம் அப்படியே சொல்லி மிக சாதி மற்றோரெல்லாம் தலை கவிழ்ந்து இருக்கையிலே நாதி திருமால் நாடுகின்ற சான்றோரை இவருக்கு அருளும் இவர்களுக்கு அருளும் ஆண்டு இலக்கு தீகைந்ததல்லோ அவர்கள் வீட்டில் அனுப்பிவிட வேணுமென்று தோணித்தார் அவர் மனதில் சொற்பனம் போலம் பெருமாள் மாணிக்க சான்றோர் மனமறியதான் பார்த்து இனி நாம் அளிப்போம் இருந்த தலத்தை விட்டு தனியானோம் நாமளங்கே சார்ந்தோமேயானாக்கால் நம்முடைய சாதி நகை தெளிவு பேசுமல்லோ எம்முடைய தவமும் இல்லை என்று போயிடுங்கான் முன்னிருந்த வீடு மூண்டிருந்த வண்ட முதல் தன்னிறந்த சொத்தும் தாவத்தாலத்தை இழந்து வந்தோம் இனி எங்கே போனால் இருக்க இடமுமில்லை இனி எங்கே போவதற்கால் இந்த கடதிலே விழுந்தோமேயானால் மேலும் பதவியுண்டு ஆளுந்தலுடன் நினைத்து எல்லோருமே இருந்தார் அப்போ அறிநாதன் ஆகட்டு என ஊரிக்கு இப்போ நீர் போங்கள்
என்றே வீடை கொடுத்தோம் இன்னும் இவர் போகலையே என்றே மனதிலுற்று அன்னமதை குறைத்து ஆளாக்கு அரிசியிட்டார் ஆளாக்கு அரிசி ஆலர் மலர்ந்த கோவையுடன் தாழாமல் சனங்கள் சடையாமல் எத்தனரே தூவையல் முடங்கவில்லை தினம் சேவிப்பதுவாம் உகப்பாட்டு ஓதுவதும் ஓயாமல் செய்தனரே இன்னும் போனாரில்லையே இப்படியே செய்திடணும் இன்னும் ஒரு வசனம் இப்போது செய்யவென்று உன்னி திருமால் உற்றவை சூரியைத்தான் ஏவினார் சான்றோர் ஏந்திழைக்கும் பிள்ளைகளுக்கும் மேவிய சான்றோர் மிக மலிந்துதான் வாடி பற்றி இருந்த பாடு சீரங்கு மாறலையே முற்றும் கண்ணொழிவு முழுதும் தீரக்கலையே கும்பி குளிர குடிக்க கீழக்கலையே வம்பு இலை கனிகள் மிக வரிக்க கூடலையே ஐயோ நாமெல்லாம் ஆலைந்து மாலைந்திருக்க வையமதில் இல்லாத வைசூரி வளைந்ததல்லோ என்று சனங்கள் எண்ணம் பேரிதாகி சென்ற ஜனத்தில் சில பேர் மடிந்திடவே பதறி நடுங்கி பரணி நீதஞ்சமென குறுகி கிதறி உலகில் கூச்சல் மீக அடைந்து எங்கே இருந்தாலும் ஈசன் செயலனவே சங்கை வழுகாமல் தாமோதரனுடைய நினைவு ஆயராமல் நீலை தவறி போகாமல் தன்னுடைய வீட்டில் தான் போவோம் நாமளன்று போகும் முன்னாக பெரியோன் பதமணிகி பாகு உரைத்து பட்டசலமும் உரைத்து உத்தரவு வேண்டி உற்றிடத்தில் போவோமென உத்தியுடனே பெரியோனடி சேர்ந்தார். எவ்வளோ விஷயங்கள் நடக்குது பார்த்தீங்களா? அதை நீங்கள் மனசில் ஒன்று உங்களுக்கு தோணும் போது அதே போல் நீங்கள் மாறிடணும். இங்கே அவர்கள் முட்டைப்பதிக்கு என்ன செய்கின்றார்கள்? ஒரு பெரிய அரங்கு வைத்து அதுக்கு வாசல் வைத்து அதிலிருந்து அந்த எல்லோரும் உள்ளே ஒவ்வொரு அறைகளை வைத்து கொண்டு அவர்கள் வாழுகின்றார்கள். ஒரு நல்ல தண்ணீரில் சமைத்து நல்ல தண்ணீரில் ஒரு உணவருந்தி வாழுகின்றார்கள். அதாவது 3 நேரம் அவர்கள் அந்த துணியை துவைத்து வாழுகின்றார்கள். அப்போ அந்த அந்த வேதியர், அதாவது அந்த பிராமணர்களெல்லாம் என்ன சொல்லுகின்றார்கள்? எப்போது மீனுண்டு என்றே மிக பார்த்து அப்போது அதை வேண்டி அறக்குறக்காய் அவைத்து வாயில் எடுத்துட்டு வளர்வனக்கும் சாணார்கள். இப்போ இது புகையிலையும் மறந்து பெண்ணானும் ஓர் மனதா இந்தபடியா இருக்கு இவர்களுக்கு. அதாவது ஒரு ஒரு சிறப்பாக அதாவது ஒரு தவமியற்றவர்கள் ஒரு ஜொலிக்கும் முகத்தில், அப்படியே உடலில் ஜொலிக்கும். இவங்க அந்த ஆடை ஜொலிக்குன்னு சொல்றாங்க. அப்படி ஆடை ஜொல்லை விட அந்த முகம் ஜொலிக்கும். அப்படி அவர்கள் ஜொலிக்கின்றார்கள் அப்படின்றத சொல்லுங்க. ஐயோ, அந்த பிராமணர்களுடைய சிலையெல்லாம் என்னாகின்றது? அழுக்காக தெரிகின்றது. இவருடைய சிலை அவ்வளவு பிரகாசமாக தெரிகின்றதுன்னு சொல்லுகின்றார்கள். அப்போ இங்கே அவர்கள் அப்படி இருந்துட்டு இருந்த உடனே இவர்கள் அந்த சரியாக தியானம் தவம் செய்வதற்கு அவர்கள் பழகி கொண்டார்கள்.
உடனே அவர் என்ன செய்கின்றார், இவர்களெல்லாம் இனி அவர்களுடைய வீட்டில் நம்ம இது நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம இருக்கின்ற இடத்திலேயே நம்ம குடும்பத்துடன் சரியாக வாழ்ந்து நாம் தியானம் தவம் செய்ய வேண்டும். இதை சொல்வதற்குத்தான் இங்கே ஐயா வருகின்றார். இதை நமக்கு உணர்த்துவதற்காக தான் நமக்கு அங்கே வந்து அந்த மக்களை கொடுமை செய்தார், ஐயோ அவர்களை துரத்தினார்கள், அப்படி இல்லை. நீங்கள் இதை சரியாக அதாவது பாசிட்டிவ், அதாவது சரியாக எடுத்துக்கொள்ளுங்கள். அப்போதான் அது உங்களுக்கு சரியாக புரியும். அதாவது நாம் இருக்கின்ற இடத்திலே நாம் தியானம் தவம் செய்ய வேண்டும். இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம். இதை வந்து ஐயா மிக தெளிவாக வலியுறுத்துகின்றார், ரொம்ப ஆழமாக வலியுறுத்துகின்றார். நீங்கள் மக்களே, நீங்கள் இருக்கிற இடத்துல தினமும் என்ன செய்ய வேண்டும், அந்த மந்திரமலையை கடைய வேண்டும். அது வந்து அது முதல் லெவல். மந்திரமலையை நீங்கள் கடைஞ்சிட்டே இருக்கணும். அப்போ வந்து அந்த உங்களுக்கு என்ன, இந்த மந்திரமலையை கடைந்து முடிந்த உடனே என்ன பண்ணுகின்றது, நீங்கள் சிறிது நேரம் வந்து தியானம் செய்ய வேண்டும், தவம் செய்ய வேண்டும். அந்த எண்ணங்களே கொஞ்சம் கொஞ்சமாக அடக்கணும் சொல்லுகின்றார். எண்ணமே அடங்கிவிட்டது என்று சொல்லுகின்றார். அவருடைய எண்ணம் அடங்கிவிடும். அங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த முகமது நபிகள் வந்து உருவத்தை கும்பிடாதுங்கன்னு சொன்னார், அவரை துரத்துனாங்க. இவர் வந்து எங்கேயோ ஒரு 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 குகையில் போய் ஒளிஞ்சிட்டார். அவர் அங்கேருந்து வெளியே வந்தால் கொண்டு போடுவானுங்க. அவர் அந்த குகைக்குள்ளாலே இருந்துட்டார். அதனால் அவருக்கு அந்த எண்ணமே இல்லாமல் என்னாகின்றது, உள்ளே இருந்து அந்த எண்ணம் இல்லாத போது அந்த உள்ளால இருந்து அந்த அந்த ஓம் என்ற அல்லாஹ், அந்த அதான் அல்லான்றது ஓம், அந்த அவகர உரம் அகத்துக்குள்ளால் தான் இறைவன் இருக்கின்றான். அந்த ஞானம் அவருக்கு கிடைத்தது. அதுதான் அவர் உருவத்தை கும்பிடக்கூடாதுன்னு தான் அங்கே உருவ வழிபாடு கிடையாது. இங்கே தேவல அந்த மக்களுக்கு என்ன செய்கின்றார்கள், இங்கே தவம் ஏற்ற வந்தவர்கள் அனைவரும் அந்த நிலை, அந்த எண்ணமில்லாத கைலைக்கு வந்து விட்டார்கள். இது நீங்கள் வந்து நீங்கள் வாழும்போது நீங்கள் சரியாக உங்களுடைய உழைத்து அவர் சரியாக வாழ்ந்ததுனால தான் அந்த அன்னத்தை எல்லாம் குறைக்கின்றேன் அப்படின்னு சொல்றார். இன்னொருவருடைய அந்த உழைப்பில் வந்து அது நீங்கள் சாப்பிட்டு தவம் ஏற்றினீங்கன்னா அந்த கர்மா அவங்களுக்கு நீங்கள் செய்தாகணும். அந்த கர்மாவை தான் இப்போ நீங்கள் அந்த சொத்தை எல்லாம் வித்துட்டு இனிமேல் நீங்கள் என்ன செய்யணும், அங்கே போய் நீங்கள் அதையெல்லாம் எடுத்து சரியாக ஆளுங்கள்னு அனுப்புகின்றார். அவர்கள் நீ அங்கே போய் அந்த கர்மாவை சரி செய்து விடுவார்கள். அதான் அந்த கர்மாவை சரி செய்ய வேண்டும். ஏன்னா நம்ம வந்து இன்னொருவருடைய கையிலேருந்து வாங்கி நம்ம சாப்பிட்டா அந்த கர்மா, அதே வந்து நம்ம கர்மா தீராது. அவர்களுக்கு நாம் திருப்பி அந்த கர்மாவை செய்தாகணும். அந்த கர்மாவையும் செய்வதற்காக மக்களை என்ன செய்கின்றார், அங்கே அவர்களோட வீடுகளுக்கு அனுப்புகின்றார். அவர்கள் போகும்போது என்ன செய்யணும், ஐயா வைகுண்டரை பார்த்து சென்று விடுவோம் அப்படின்னு அங்கே வருகின்றார்கள். இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. நீங்கள் வந்து துவையல் கண்டிப்பாக நீங்கள் தவம் இருக்கணும் மக்களே. நீங்கள் தவம் இருக்கலைன்னா எதுவுமே உங்களுக்கு நிகழாது. எண்ணத்தை அடக்க வேண்டும். அந்த மூச்சுக்காற்றை இடகலையில் எடுத்து வலது மூச்சு வழியாக விட்டு, வலது மூச்சில் எடுத்து இடது மூச்சு வழியாக விட்டு, 2 நாசியிலும் ஒன்று போல காற்று வந்ததுக்கப்புறம் நீங்கள் மூச்சுக்காற்றை உள்ளே வெளியே சில நேரங்கள் நிறுத்தணும். நீங்கள் தினமும் செய்யுங்கள். அப்போதான் எண்ணம் வருகின்ற வழி உங்களுக்கு தெரியும். அப்போதான் நீங்கள் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எண்ணத்தை அடக்கி அந்த எண்ணமில்லாத கைலைக்கு நாம் கண்டிப்பாக செல்ல வேண்டும். எண்ணமில்லாத கைலைக்கு நாம் செல்லும் போது மட்டும்தான் நமக்கு அந்த ஞானம் என்பது கிடைக்கும். அந்த அகஞானம், இறைவன் எனக்குள்ளால் இருக்கின்றான் என்ற ஞானம் கிடைக்கும். மீண்டும் மீண்டும் நாம் அந்த எண்ணம் இல்லாத நிலை வரும்போது எல்லா உயிரும் இறைவனே, எல்லா உயிரும் இந்த நிலை வந்து விட முடியும் என்று சொல்லலாம். இப்போ எங்கேயாவது குண்டலினி மேலே இருந்தது சொன்னாரா? அங்கே சகஸ்டார 7 ஆதாரங்கள் வழியாக குண்டலினி அப்படியே ஒவ்வொரு ஆதாரமாக நின்று வருதுன்னு அங்கே சொன்னாரா? அதான் தவம். அதெல்லாம் நமக்கு பொய் சொல்லிவிட்டார்கள். எல்லாமே தவத்தில் அந்த பொய்யாக சொல்லி நம்மளை தவம் செய்ய விடாமல் பண்ணி விட்டார்கள். இதுதான் உண்மை. இதை வந்து ரொம்ப தெளிவாக ஐயா வைகுண்டர் வந்து இப்படித்தான் மக்களை தவம் இருக்கணும், இதுதான் தவம் என்று அற்புதமான அந்த தவத்தை நமக்கு சொல்லித் தருகின்றார். ரொம்ப நல்ல விஷயம். இதை வந்து நீங்கள் ஐயா அழகா சொல்கிற விஷயத்த எவ்வளோ நீங்கள் அதை வந்து ஒரு மோசமாக கொண்டு வரணுமோ அவ்வளோ மோசமாக கொண்டு வந்துட்டீங்க. அதான் உங்களுக்கு நீங்கள் துயல் தவம் இருக்கணும் இல்லையா அப்படின்னு ஒருத்தர் சொல்லி பாருங்க, ஐயோ அந்த மக்கள் பட்ட கஷ்டமா அப்படின்னு சொல்லுவார். இங்கே எதுக்காக சொன்னார், நமக்கு தோணும் போது நாம் அதை செய்து விட வேண்டும். அவளுக்கு தோணிச்சு, அவர்கள் செய்யவில்லை, நம்ம இங்கே இருந்தாலும் பரவாயில்லன்னு இருக்கிறாங்க. இது வந்து ரொம்ப முக்கியமாக நமக்கு தோன்றும், நம்ம இந்த இதை செய்வோம் அப்படின்னு நமக்குள்ளால அந்த இறைவன் வந்து சொல்லுவார், தோன்றும். அது தியானம் செய்யும்போது கண்டிப்பாக தோன்றும். அதே போல் நமக்கு அதை செய்து விட வேண்டும். இவர்கள் அதை செய்யவில்லை, அதனால அது நடந்தது. இதுக்கும் தவம் சம்பந்தமே இல்லை. இது நல்ல ஞாபகம் வச்சுங்க. இதை வந்து தெளிவாக ஐயா வைகுண்டர் சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்றான்னு பார்ப்போம்.